சென்னை உட்பட பல்வேறு இடங்கள்ல சுமார் 61 கோடி ரூபாய் செலவுல சமூக நீதி மாணவ மாணவியர் விடுதிகள் கட்டுவதற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் கல்வி வளர்ச்சியில கவனம் செலுத்தி அந்த மாணவ மாணவியர்கள் இடைநிற்றல் இன்றி கல்வி கற்றிட கல்வி உதவித்தொகை வழங்குதல், புதிய பள்ளி மற்றும் விடுதி கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருது. இதனால சமூக நீதி கொள்கைகளை நிறுவுவதிலையும் சரி, அதனை செயல்படுத்துறதுலயும் சரி தமிழக நாட்டுக்கே முன்மாதிரியான மாநிலமா திகழுது. அந்த வகையில சமூக நீதி மாணவ மாணவியர் விடுதிகள் கட்டுறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்துல இருந்தபடி அடிக்கல் நாட்டிருக்காரு. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, அரியலூர், தஞ்சாவூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல 61 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 1500 மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில 8 சமூக நீதி விடுதி கட்டிட கட்டுமான பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினாரு. ஆசிரியர் தேர்வு வாரியத்துடன் மூலமா தெரிவு செய்யப்பட்ட 23 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 18 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் வழங்கினாரு.